ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 டே 5 எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 1883, அதாவது 1883 வேக்கன்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அவுட் ஆஃப் 2000க்கு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் ப்ரெசன்ட் டே 5 வரைக்கும் 113 வந்து ஆப்சண்ட் ஆகிருக்கு. ஸோ டே 5ல் மட்டும் எவ்வளோ ஆப்சன்டேஜ் அப்படின்னா 57 ஆப்சன்டேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது டே 5 டோட்டல் ஆப்சன்ட் 113 அண்ட் டே 5க்கு மட்டும் இன்றைக்கி மட்டும் என்ன எவ்வளோ ஆப்சண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 57 ஆப்சன்டேஜ் ஆகிருக்கு. ஸோ அதில் கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்னும் ரிமைனிங் வேக்கண்ட், அதாவது விஏஓக்கான ரிமைனிங் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 81 வேக்கன்சி வந்து விஏஓ மட்டும் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2000 வரைக்கும் போக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1400 இன்னும் ஜென்ரலில் எடுக்க இன்னும் உங்களுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்டு எஸ்சி பொறுத்த வரைக்கும் நியர்பை 1000 அதுவும் வேக்கன்சி போகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190லேருந்து அண்டு 200 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அண்டு எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 140லேருந்து நியர்பை ஒரு 180 வரைக்கும் 150 வரைக்கும் போகலாம். அண்டு எஸ்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி உங்களுக்கு இதில் எஸ்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 128 கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு வேக்கன்சி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நியர்பை இதில் ஒரு 150 வரைக்கும் இங்கே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ டோட்டலாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 3901ல் 1530 வந்து ஃபில்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 2371 வந்து இன்னும் ரிமைனிங்கில் இருக்குது வேக்கன்சி. ஸோ இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேக்கன்சி வந்து ஃபில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி மட்டுமே வரும் அவுட் ஆஃப் 17ல் 14 வேக்கன்சி வந்து ஃபில்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 3 மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் இன்றைக்கி ஃபில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எஜுகேஷன், அக்ரி அண்டு டிரான்ஸ்போர்ட், ஹைவே இன்றைக்கி எல்லாமே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இன்னும் இருக்குது, வேக்கண்ட் இருக்குது. அண்டு ஒரு சில கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஹைவேவும் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது. ஓகே, அண்ட் தென் மெடிக்கல் அண்ட் தென் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நாளைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாளைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆஃப்டர் தட் போக போக உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ உங்களோட ஹோப்பை விடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அதே நம்பிக்கையில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம்லேயே இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.